ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலேயே சுலபமாக எப்படி உளுந்த வடை செய்யலாம்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடை செய்கிறதுக்கு ஒரு அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறோம். அது கூடவே ஒரு ஸ்பூன் பச்சரிசி நம்ம எடுத்துருக்குறோம். இது ரெண்டையும் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கிரைண்டரில் போட்டதுக்கப்புறம் இந்த அரைக்கிறதுக்கு தண்ணி நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த உளுந்துக்கு அரை கிளாஸ் தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். ஒரு அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு அரை கிளாஸ் தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மாவு தண்ணி கண்டிஷனில் இருக்கும்போது ஆயில் கண்டென்ட் வடையில் நிறையாவே இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கம்மியாக அரை கிளாஸ் சேர்த்தோம்னா அது கரெக்டான பதத்தில் இருக்கும். இது ஆயில் நமக்கு ரொம்ப குடிக்காது. வடை ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவு அரைஞ்சிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு அளவுக்கு உளுந்துக்கு நான் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்து கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாயும் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறோம். அது கூடவே ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நம்ம எடுத்துருக்குறோம். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். மாவு அரைஞ்சாச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இனி இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இனி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். எல்லாம் ஒன்று போல் இருக்கிறதுக்காக எல்லாம் மாவு எல்லாமே ஒரே கண்டிஷனில் இருக்கிறதுக்காக நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இந்த கண்டிஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் இதில் நம்ம ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா ஆயில் ரொம்ப குடிக்காது. அதனால் அளவோடு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் சூடாகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வடை போட்டு எடுக்கணும். ஆயில் சூடாயாச்சு. நம்ம வடை போடுறதுக்கு முதல்ல வடையை நல்லா கையில் உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்முடைய பெருவிரல உள்ளே கொடுத்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அதில் ஒரு ஹோல் வந்துடும். இது ஹோட்டலில் இருக்கிறது மாதிரியே வடை நமக்கு இருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு போடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வடை டார்க் ப்ரௌன் கலரில் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை நம்ம மாற்றி போட்டுக்கலாம். வடை வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இனி வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.